அன்பார்ந்த வானம் புதிய வானம் வலைவழியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். யூகேவிலே பிரிட்டன் பாராளுமன்றத்துக்கான தேர்தல் நடைபெற்றது. அதிலே தொழிலாளர் கட்சியை சார்ந்த கீர் ஸ்டார்மர் அவர்கள் 411 இடங்களை அமோகமாக பெற்று வெற்றி பெற்று பிரதமராக உருவானார். முன்னர் ஆண்டு கொண்டிருந்த கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய ரிஷி சுனாக் அவர்கள் கட்சி 121 இடங்களை மட்டுமே பெற்று பின்னடைவால் வெற்றி வாய்ப்பை இழந்தது. கன்சர்வேட்டிவனுடைய கட்சி வெற்றி வாய்ப்பு இழந்ததற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. அதிலே அந்த 14 ஆண்டுகள் கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சி செய்த காலத்திலே குமரன் அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொன்னதை அவர் மறுத்தார். அதற்காக அவர் ஓராண்டு காலமே பதவியிலிருந்து விலகினார். அதன் பின்பு தெரசாமி அவர்கள் சில ஆண்டு காலம் இருந்தார்கள். அவர்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வகையிலே நடந்து கொண்டார்கள். அவரும் தன் பதவியை ராஜினாமா செய்தார். அதன் பின்பு போரிஸ் ஜான்சன் அவர்கள் அந்த பதவிக்கு வந்தார். அப்போது பிரிட்டன் மக்களிடையே வாக்கெடுப்பு நடத்திய பின்பு அதிலிருந்து விலகிக் கொள்ளலாமா வேண்டாமா என்ற தீர்மானத்தை முன்வைத்தார். அப்போது பிரிட்டன் மக்கள் வெளியேற வேண்டும் என்ற பெரும்பான்மை மக்களின் குரலுக்கு மதிப்பளிக்கின்ற வகையிலே 2020 ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு அவர்கள் தனியாக வந்தார்கள். அந்த தனியாக வருவதற்கு சொல்லப்பட்ட காரணங்கள் சுதந்திரமான பொருளாதார முன்னேற்றம், அனைத்து வகையிலும் சுதந்திரமாக முன்னேற முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையின் அடிப்படையிலே தான் அன்றைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு விலகி வந்தார்கள். அதன் பின்பு ஒரு சில காரணங்களால் போரிஸ் ஜான்சன் பதவி விலக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதற்கு பின்பு போரிஸ் ஜான்சன் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். அதற்கு பின்பு லிஸ் ட்ரஸ் அவர்கள் பெண்மணி வந்தார்கள். அவர்கள் 49 நாட்கள் மட்டுமே பதவி வகித்தார். அதன் பின்பு இந்திய வம்சாவளியைச் சார்ந்த ரிஷி சுனாக் அவர்கள் அங்கே பதவியேற்றார். பிரதமராக பதவி வகித்து வந்தார். அதன் பின்பு இப்போது புதியதாக நடத்தப்பட்ட பிரிட்டன் பாராளுமன்றத்தினுடைய தேர்தலில் சற்று பின்னடைவு ஏற்பட்டு தோல்வியின் காரணமாக கீர் ஸ்டார்மர் அவர்கள் பிரதமராக பதவியேற்றிருக்கின்றார். அதனுடைய புதிய பிரதமராக பதவியேற்ற அவருக்கு நம்முடைய வலைவழியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். யூக்ரைனுடைய பொருளாதாரம் சிறப்பான முறையில் தான் இருந்தது. இன்றைக்கும் அது பணக்கார நாடுகளின் வரிசைகளிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் அங்கே பொருளாதார சரிவுகள் பின்னடைவுக்கு வந்தது, பணவீக்கங்கள் ஏற்பட்டது. அதற்கு ஒரு முக்கியமாக காரணமாக கருதப்படுவது யூகே மக்களிடம் ரஷ்யாவிற்கு பொருளாதார தடை விதித்ததுதான் காரணம் என்று அங்கே ஒரு சிலர் கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கேயிருந்து உணவு பாக்கெட்டுகள் தயாரிக்கக்கூடிய
அலுமினிய டப்பாக்கள் ரஷ்யாவிலிருந்தே வாங்கப்பட்டது. விவசாய பொருட்கள் ரஷ்யாவிலிருந்தே வாங்கப்பட்டது. பொருளாதார தடையின் காரணமாக அங்கே வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதால் விலைவாசி ஏற்றங்கள் அதிகரிக்கப்பட்டது. மக்கள் வாங்கும் நிலையை தவறவிட்டு விட்டார்கள் என்று கூட அங்கு சொல்லப்படுகிறது. அதன் பின்பு அங்கே இருக்கக்கூடிய சுமார் 50% கம்பெனிகள் ரஷ்யனுடைய மிகப்பெரிய செல்வந்தர் உடையது. இந்த உக்ரைன் ரஷ்யாவினுடைய போரின் காரணமாக அங்கே அவர்களுடைய முதலீடுகளெல்லாம் முடக்கப்பட்டு அது பகிர்ந்தளிக்கப்படும் என்று ஒரு தகவல், அதுவும் அந்த கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய பின்னடைவுக்கு தோல்விக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. மற்றும் கல்வித்துறை ஓரளவுக்கு அங்கே சொல்லக்கூடிய வகையிலே தான் இருக்கிறது. ஆனால் மருத்துவத்துறை என்பது மிகவும் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையிலே அங்கே யூகேயில் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். சாதாரணமாக ஒரு கை கால் முறிவு ஏற்பட்டால் அதை சரி செய்வதற்கு மருத்துவரிடம் சென்றால் 2-3 நாட்கள் வெளியிலே காத்திருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிய பின்புதான் அதற்கு நாம் சிகிச்சை பெற முடியும். அதை மீண்டும் பரிசோதிக்க வேண்டும் என்று சொன்னால் 6 மாதமோ 1 வருடமோ அப்பாயின்மெண்ட் கிடைப்பதற்கு காலதாமதங்கள் ஆகும். நமது சாதாரண கிராமத்தில் கூட இன்றைக்கு 1 மணி நேரத்திற்குள் ஒரு அவசர சிகிச்சை எடுக்கக்கூடிய வசதிகள் பெற்றிருக்கின்றோம். மிகப்பெரிய பணக்கார நாடுகள் என்று சொல்லக்கூடிய இடத்திலே மருத்துவத்துறை மிகவும் பின்தங்கிய நிலைமையிலே இருக்கிறது என்பதுதான் அங்கே இருக்கக்கூடிய மக்களின் மிகப்பெரிய வருத்தமும் குற்றச்சாட்டும். மற்றும் ரிஷி சுனக் அவர்களுடைய அவர் அங்கே இருக்கக்கூடிய யூகே மக்களுக்கான ஒரு அரசியல் அவர் கையில் எடுக்கவில்லை. அவர் ராஜவம்சத்தை விட பணம் அதிகமாக வைத்திருக்கிறார். அதனால் அவர் சாதாரண மக்களிடம் பழகுவதிலிருந்து சற்று விலகி நின்று அரசியல் நடத்தினார் என்பது பரவலான ஒரு மக்கள் கருத்து. மற்றும் அவருக்கு வேண்டியவர்களுக்கும் ஊழல் செய்தவர்களுக்கும் அவர் முதலிடம் கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டும் அவர் மீது வைக்கப்பட்டு இருக்கிறது என்பதெல்லாம் மிக கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு பின்னடைவான ஒரு காரணங்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் அங்கே 14 ஆண்டுகளுக்கு பிறகு லேபர் கட்சி ஆட்சியை பிடித்திருக்கிறது. இந்த லேபர் கட்சியினுடைய ஆட்சியும் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அது இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும். அமெரிக்காவினுடைய நோட்டா நாடுகளுடைய கூட்டமைப்பில் எடுக்கின்ற முடிவுகளுக்கு மாறாக நிச்சயமாக செயல்படாது. ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாடுகளைத்தான் அவர்கள் எடுத்துக்கொண்டிருப்பார்கள். ஆக இதில் ஒரு சின்ன வருத்தம் என்னவென்றால் உக்ரைன் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் வாரி வழங்கக்கூடிய பொருளாதாரத்தை சற்று அவர்களுடைய நாட்டு மக்களின் மருத்துவத்திற்கு அதை திருப்பிவிட்டாலே மிகவும் பணக்கார நாடு, மருத்துவத்திலும் பணக்கார நாடு என்ற ஒரு சிறப்பு அந்தஸ்துக்கு திரும்பும் என்பதுதான் நம்முடைய கருத்து என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.